ரவியோட எல்லா படமும் நான் பார்த்துருக்கேன். ஐ திங்க் எவ்ரி ஃபிலிம் அது சக்ஸஸ் ஃபெயிலியருங்கிறத தாண்டி எனக்கு ரவியோட படம் ஃபஸ்ட்டே பார்த்துட்டு ஐ ஆல்வேஸ் கால் அண்ட் டாக் டு ஹிம். காஸ்டியூம்லேருந்து ஒரு சீன்லேருந்து பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து ஒரு நோட்டீஸ் பண்ணி நான் நிறைய வாட்டி கூப்பிட்டு பேசியிருக்கேன். ஸோ அப்படி தான் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. பட் ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. பொன்னியின் செல்வன் பண்ணும்போது ஒரு நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய இளவரசன் அது யார் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு நான் போய் தாய்லாண்டில் உட்காந்துருக்கும் போது அழகாக இளவரசனாக ரவி உட்காந்துருக்கும் போது ஈ லுக் லைக் தட். நான் சொன்னேன் முதல்ல சுற்றி போடணுன்னு சொன்னேன் நான் பார்த்த உடனே. ஏன்னா அப்படி ஒரு லட்சணம் வேணும், இல்லாட்டி அந்த கேரக்டர் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான எல்லா லட்சணமும் இல்லை, ஒரு ஒரு இளவரசனாக இருக்கக்கூடிய எல்லா லட்சணங்களும் ரவிக்கிட்ட உண்டு. எனக்கு அதை விட ரொம்ப பிடிச்ச விஷயம், மனசால கூட யாருக்குமே கெடுதல் நினைக்காத ஒரு ஆள் ரவி. அவனால் நினைக்க முடியாது. ஹி இஸ் நாட் மேட் லைக் தட். அதனால் ஐ எம் ஸோ ப்ரௌட் ஆஃப் ஹிம். அண்ட் இன்னைக்கு அவன் வந்திருக்கிற தூரமாகட்டும், நாங்கள் 2 பேர் உட்காந்து பேசும்போது எனக்கு ஒரு ஃபுல் நரேஷனே கொடுத்தாரு அவர் ஒரு டின்னர் டேபிளில். அவர் டைரக்ட் பண்ணி அவர் நடித்து நாங்கள் 2 பேர் நடிக்கிறதுக்கு ஒரு கதை முதல்ல பேசிட்டோம், ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஸோ ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ். ரவி காமெடி பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் ரவியோட இன்னொரு சைடு நமக்கு யாருக்கும் தெரியாது. நான் சொல்லிட்டே இருப்பேன், ஜிம் கேரி அளவுக்கு ஒரு சைடு ரவி இருக்கு, இன்னும் ராஜாண்ணா கூட அதை ஸ்க்ரீனில் காமிக்கல. ஐ திங்க் அது இப்போ நம்ம யோகி பாபு பண்ணுற படத்தில் அது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம் நான் நினைக்கிறேன். அவர் என்னெல்லாம் வெளியில் காட்டலையோ அது எல்லாத்தையும் யோகி பாபு மூலமாக நம்ம காட்டுவார்னு நான் நம்புகிறேன். ஸோ ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் சர்ப்ரைஸ்ட். அவன் ஜாலியாக மட்டும்தான் இருப்பார்னு நினைக்கும் போது சினிமா நல்லா தெரியும், ஒரு ப்ராப்பர் ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டாக வேர்ல்டு சினிமா அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கிற ஆள். இதெல்லாம் ரவி பற்றி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, ஏன்னா அவ்வளோ சீரியஸான சைடு அவருக்கு யாருக்கும் தெரியாது. பட் எடிட்டிங் ஃபுல்லாக தெரியும், எல்லா விஷயங்களும் ஆழமாக பண்ணக்கூடிய ஆள். நான் மேலே பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்கள்ல சில பேர், படிக்கவே இல்லை நல்ல மார்க் வாங்குவாங்கல்ல, அந்த மாதிரி ரவி. ஸோ விஷிங் ஹிம் ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த படம் பெரிய வெற்றி பெறணும். ஐ எம் ஸோ ஹாப்பி டு see everybody here.